Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 162. ஓபன் பண்ணா அந்த ஸ்கை நைட்டோட இடத்த காட்டுறாங்க. அங்க அவன் பகையாவையும் அவன் பொண்ணையும் சேஃப்டியா கூப்பிட்டு வந்துட்டான். பகையாக்கு எப்படி அவருக்கு நன்றி சொல்றதுனே தெரியல. ஏன்னா ரெண்டு பேர்த்தோட உயிரையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்காருல்ல. கொனி ஸ்டார் ஹேட் பைரட்டை எஸ்கேப் பண்ணி விட ட்ரை பண்ணால. அதனால அவளை மட்டும் இல்லாம அவளோட அப்பாவையுமே கிரிமினல்னு சொல்லிடுவாங்க. சோ அதுக்காக தான் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த எனருவோட மந்த்ரா அட்டாக் எல்லாம் அந்த ஏரியால மட்டும்தான், இங்க வரைக்கெல்லாம் வராது. அதனால இங்க சேஃப்டியா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டே அவரோட பம்கின்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்திட்டு இருப்பாரு. அப்புறம் ஏஞ்சல் ஐலாண்ட்ல விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாரு. நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே அவர் அங்க ஒரு 3 டம்ளர்ல ஜூஸ் காமிச்சு, இது ஏன் தோட்டத்து பம்கின்ல இருந்து எடுத்த ஜூஸ், சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாரு. சரி ஓகேன்னு கொனிஸ கூப்பிட்டு குடிக்க சொல்லுவாரா. அவ மியூசிக்க வாச்சிக்கிட்டே சோகமா இருப்பா. அந்த டைம் நம்ம ஸ்கை நைட் கொனிஸ் கிட்ட பைரட்ஸ்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்பாரு. தெரியாதும்பா, தெரிஞ்சிருந்தா தான் பயந்துருப்பாள்ல. அப்புறம் அவரு தெளிவா சொல்லுவாரு, அவங்க எல்லாத்தையுமே ப்ளூ சீல கிரிமினல்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க கப்பல்ல இருக்க பிளாக்ல எல்லாத்துலயுமே எலும்பு கூடு சிம்பல் இருக்கும். ஆனா ஒவ்வொரு பைரட் ஒவ்வொரு மாதிரி, சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி எலும்பு கூட வரைஞ்சிருப்பாங்க. இத கேட்டுட்டு அவன் மிரண்டு போயிருவா. ஏன்னா நம்மளே கப்பலையும் பெரிய சைஸ் எலும்பு கூடு ஒண்ணு வரைஞ்சிருந்தாங்கல்ல. சோ ஸ்டார் ஹேட்டும் ஒரு பைரட் தான் சொன்ன உடனே எது அவங்க ஆல்ரெடி கிரிமினல்ஸானு பகையாவால நம்பவே முடியல. உண்மைதான், ப்ளூ சீயோட ரூல்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்மளால நடந்துக்க மாட்டாங்கல்ல. எந்த சொசைட்டியா இருந்தாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து நடக்கலன்னா அவங்க எல்லாத்தையுமே கிரிமினல்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க இப்ப பண்ணதும் தப்பு தானே அப்படின்னா உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பான். யாரு சொன்னா முதல்ல சொசைட்டி ரைட்டா தான் இருக்குன்னு, அது ராங்கா இருந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கலன்னா அதை தப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு போர்ல போய் சண்டை போட்டு கொன்னுட்டு வந்தானா அவனை ஹீரோன்னு சொல்றாங்க. அதே நார்மல் டைம்ல அதை பண்ணானா அவனை கில்லர்னு சொல்றாங்க. எல்லாமே எந்தெந்த டைம்ல எப்படி நடந்துக்கணுங்கிற நேரத்தை பொறுத்து. ஏன் நம்ம ஸ்கை நைட்டுக்கே ஒரு பைரட் ஃப்ரெண்ட் இருந்தானாமா. சொல்ல போனா அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இந்த ஸ்கை நைட் இந்த ஐலாண்டுக்கு கடவுளா இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். அவனை போக விடவே இவனுக்கு மனசு இல்ல. இப்படி இவன் கதை சொல்லும் போதே அவனோட பெட்டும் சரி கொனிஸோட பெட்டும் சரி நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப ஸ்கைப்பியால பார்த்தா சண்டை நடக்குதுங்கிறது தெரியல. பட் இருந்தாலுமே இவங்களுக்கும் அந்த கொரில்லாஸ்க்கும் கண்டினியூஸா சண்டை போய்கிட்டே தான் இருக்கு. அவனுக்கு ஆளுங்க பார்க்க காட்டுவாசி மாதிரியே இருப்பானுங்க. அவனுக்கு சண்டை யார் கூடனா எனரு கூட. ஆனா இந்த ஸ்கை நைட் கடவுளா இருந்தப்போ அந்த கொரில்லாஸ் கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்பட்டாரு. இதனாலேயே பல 100 வருஷமா நடந்துகிட்டு இருந்த போரு ஒரு வழியா அமைதிக்கு வந்துச்சு. அப்படி எல்லாமே ஸ்மூத்தா மாறிட்டு இருக்க அந்த டைம்ல தான் அந்த காடுங்கிற ஸ்டேட்டஸை எனரு ஆட்ட போட்டான். அதனாலேயே மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்பாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த அப்பரியாடும் புனித நிலமும் இங்க வந்துச்சு. அந்த டைம் எல்லாம் அந்த ஐலாண்ட பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸ்கைப்பியாக்கே அது ஒரு தனி அழகை கொடுத்துச்சு. ஆனா அப்பதான் ஸ்கைல இவங்களுக்கும் கொரில்லாவுக்கும் சண்டையே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஐலாண்ட் வந்தப்போ அதுக்குள்ள இருந்து சிங்கிங் வாய்ஸ் எல்லாம் கேட்கும். ஆனா போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கவே இல்லை. மறுபடியும் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை. ஐலாண்டு பாடுமான்னு ஷாக்கா கேட்பான். ஆமா சூப்பராவே பாடும் பாரு. இந்த டைமுங்கும் போது தான் நம்ம சாப்பர் அங்க விசில் அடிச்சிருப்பான். சத்தத்தை கேட்டவனே ஸ்கை நைட் சும்மா பிச்சுக்கிட்டு கிளம்புவான். எங்க போறீங்க என்னன்னு கேட்டவனே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா போவாரு. சார் ரைட் பகைய அந்த உடஞ்சு போன வேவரை சரி பண்ணிட்டு இருப்பாரு. இங்க கொனிஸ் அந்த பம்கின் ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு வாவ் செம டேஸ்டா இருக்கும்பா சார் ரைட்னு சொல்லிட்டாங்க. ஜாலியா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா. இங்க சாப்பர் பார்த்து பயந்து விசில் அடிச்சானே இவன் பேரு ஷூரா. ஆளு வேற பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கானா. சாப்பர் அப்படியே நடுங்கிட்டு இருப்பான். அவன் கேஷுவலா சரி இப்போ உசுர நாடு எனரு காண்டி குடுத்துருன்னு ஒரு குத்து ஊத்துவான். ஜஸ்ட் மிஸ்ல நம்மால எஸ்கேப். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் அட்டாக் பண்ண ஆயுதத்தை வச்சு ஒரு கோடு தான் போடுவான். அதுக்கே அந்த இடத்துல தீ வந்துடும். அவன் எதுக்காண்டி நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா என்கிட்ட இருந்து உன்னால எஸ்கேப் ஆக முடியாது, அதனால ப்ளீஸ் செத்து தொலைஞ்சிருன்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணுவானா. சாப்பர் ஆலவுரா சாமின்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். ஆனா அந்த நெருப்பு கப்பல்ல இருக்க கைத்து மேலாம் பட்டு திபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ கப்பலுன்னு பெரிய சைஸுக்கு மாதிரி அடிச்சு புரண்டு போய் அந்த நெருப்பை அணைச்சிட்டு இருப்பானா. அந்த வில்ல பையில ஷாக் ஆயிருவான். இவனால பெருசாலாம் மாற முடியுமான்னு. அப்புறம் கிண்டல் பண்ணுவான். ஏண்டா யாருமே வராத கப்பலுக்கு ஏண்டா இவ்வளவு போராடிட்டு இருக்க, நீயும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸும் சரி கண்டிப்பா டெத்ல இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது, நீங்க எல்லாம் சாகத்தான் போறீங்க. ஆமா யாரா நீங்க எல்லாம், எதுக்குடா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கத்துவானா. உடனே அவன் காண்டாயி பாஞ்சு அடிக்க வருவான். நம்மால உடனே அவன் பாடிய சின்னதாக்கி எஸ்கேப். கொய்யால என்கிட்டயே விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியான்னு ஒரு குத்துவான். அப்படியே பவுன்ஸ் ஆகி வருவானா. அதுக்கப்புறம் ஒரு மிதி தெரிச்சடிச்சு போய் சக்குன்னு ஓட்டிக்குவான். அந்த மூதேவி விடாம நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணுவான். நல்ல வேலை ஜஸ்ட்ல எஸ்கேப். ஆனா என்ன கப்பல் தீ பிடிச்சு கபன்னு எரியுது. அதை பார்த்த உடனே சாப்பரால தாங்க முடியல. ஐயோ வேண்டாம் கப்பலை எதுவும் பண்ணாத, கப்பலுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கத்திட்டு இருப்பான். இவன் என்ன லூஸ் ஆங்க மாதிரியே அவன் கூடுவான். ஆனா சாப்பர் என்ன பண்ணிடுவான், தெரிஞ்சுட்டு இருக்க பாய்மரத்தை மட்டும் அப்படியே உடைச்சு அலேக்கா மேல இருந்து தூக்கி வீசிடுவான். நல்ல வேலை கப்பலுக்கு எதுவும் ஆகல. அடே கிறுக்கு மெண்டல் பயல, நான் தாண்டா இந்த கப்பலுக்கு இப்ப இன்சார்ஜ், அவங்க என்ன பாத்துக்க சொல்லிருக்காங்க, அதனால கப்பலை எதுவும் பண்ணாரா காட்டு மிராண்டியுமா. உடனே அவன் பெட்டு புசாகிட்ட என்ன பண்ணலாம் இப்போ கேட்பான். அது வாயில இருந்து நெருப்பெல்லாம் விட்டு காமிக்கும். கிண்டல் பண்ணுவான். சாருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணக்கூடாதான், அவரோட கப்பலையும் எதுவும் பண்ணக்கூடாதான், இவரும் சாக மாட்டாராம். என்ன ஒரு செல்பிஷான அனிமலா இருக்காரு. நான் யாருன்னு தெரியுமா, ஸ்கைப்பியாவோட பிரீஸ்ட், என்ன ஸ்கை ரைடர்
லீடர் ஷுரான்னு சொல்லுவாங்க. நீ என்னைய ரொம்பவும் வெறுப்பேத்திட்டு இருக்கேன்னு கொலவெறியோட சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி அந்த பொடி பையில காட்டுறாங்க. அவன் நம்மால கண்ணில் மாட்டாம அப்படியே ஒளிஞ்சு ஓடிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஸ்கை நைட்டை காட்டுறாங்க. கொக்கா மக்கா அவன் மின்னல் வேகத்துல சும்மா பீச்சுக்கிட்டு சாப்பர் விசில் அடிச்சால அந்த இடத்த நோக்கி வேகமா போறதோட இங்க நம்ம ஜோரோவோட டீமை காட்டுறாங்க. அவங்க அந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்காக அழகா அங்க இருக்க மரத்தை யூஸ் பண்ணி போவாங்க. என்ன நமிதான் ரொம்பவும் வீதி, ஏன்னா கீழே அந்த ஷார்க் அங்க சுத்திட்டு இருக்குதா, சடனா வந்து கவிருச்சுன்னா அதனால ராபின் பேசினா கூட பேசாம வான்னு சொல்லி கூட்டு போவா. இப்ப மட்டும் கீழே விழுந்தா அவ்வளவுதான் டண்டனக்காதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு சைட்ல இருந்து ஒரு ஷார்க் பாஞ்சு வந்து நம்ம நமியை தான் கவ வரும். அது ஏன்னு தெரியல, ஜோரோவையும் ரோபினியும் விட்டுருது. நமியை மட்டும் தான் டார்கெட் பண்ணி வந்து கவ வருது. அவ அதை பார்த்து பயந்து மேல இருந்து வலிக்கு கீழே விழுவா. ஜோரோ கத்தி எடுத்து பிளைங்ல வந்த அந்த ஷார்க்க 4 போடு, அவ்வளவுதான் செத்து ரத்தம் கக்க கக்க புதட்டின்னு கீழே விழும். நல்லவேளை நமியா ரோபின் புடிச்சிட்டா. என்ன புள்ள தலையில பேன்னு தூங்கிட்டு இருப்பா. அப்புறம் சேஃப்டியா மேல வந்துட்டு சாரிப்பா என்னாலதான் உங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு பஞ்சாயத்தும்பா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு கீழே அப்படியே ரோபின் சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துல கல்லுங்கெல்லாம் அடிக்க வச்சிருக்கதா பாப்பா. என்னமா கடவுளை பாத்துட்டியான்னு கேட்டா அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா. என்ன கூட வந்தவங்களை இப்படி கழட்டி விட்டு போறா, அட இருமா நாங்களும் வரோன்ட்டு பின்னாடியே போவாங்க. இங்க சாப்பரை போட்டு அந்த ஷுரு கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணுவான். அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆனா கப்பல் அடி வாங்குது. அடுக்க ட்ரை பண்ணா இவனுக்கு அடி விழுது. இதுல வேற அவன் சொல்லிட்டே தான் அடிப்பான். உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா நீ வீக்கா இருக்க கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கப்பல்ல குத்துவான். அது ஹீட் ஆகி எரிய ஆரம்பிச்சிடும். அட சண்டால பாயலன்னு அதை கஷ்டப்பட்டு அணைச்சிட்டு உன்னை கொல்லாம விட மாட்டான்னு காண்டாயி அடிய போவான். எஸ்கேப் ஆயிருவான். என்னப்பா தம்பி எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாம வாழணும்னு நினைச்சா எப்படி, கண்டிப்பா பண்ணணும்பா. சாப்பருக்கே அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது. இவனோட அட்டாக்க அவன் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டான். அதனாலதான் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் வாழணும்னா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் சாகணும், அதுதான் வாழ்க்கை. இந்த இடத்தை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்பான். உயிர் தியாகம் பண்ற இடம் ஒண்ணு கரெக்ட். உன் குரூப்ல இருக்க மத்தவங்க எல்லாம் இங்க தான் வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா வந்தே தீருவாங்க. என்ன மேட்டர்னா இங்க மொத்தம் 4 செப்பரேட்டான ஏரியாஸ் இருக்கு பிரீஸ்டுங்களுக்காண்டி. ஸ்வாம்ப், அயன், ஸ்டிங், பால். அட லூஃபி மத்தவங்க இப்போ பால்ல போய் மாட்டிட்டு இருக்காங்களே அதைத்தான் சொல்றான். இந்த 4 ஏரியால அவங்க டார்கெட் ஏதாச்சும் ஒரு ஏரியாக்கு வந்தே தீரணும். அப்படி அவங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள மத்தவங்க எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த ஏரியாவோட ஓனர் யாரோ அவங்க தான் அவங்கள பாத்துக்கணும். ஆனா இதுல மேட்டர் என்னன்னா இந்த சாக்ரிஃபிஷியல் ஆல்டருக்கும் நம்மளுக்கு வர ரூட்டுக்கும் சம்மதமே இல்லையாமா. சொல்ல போனா இது ஒரு ஃப்ரீயான ஏரியா. இந்த இடத்துக்கு அந்த 4 பேர்த்துல யாரு வேணாலும் அட்டாக் பண்ண வரலாம். ஆனா அந்த 4 ஏரியா பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த சோதனைக்கான இடத்துக்குள்ள போயிட்டாங்கனாலே அவங்க கண்டிப்பா செத்துருவாங்க. என்ன சாப்பர் கத்துவான், எது லூஃபியும் மத்தவங்களும் செத்துட்டாங்களான்னு. அவன் என்ன சொல்லுவான், அட லூசுக்கு இருக்கு பயல, நான் இங்க வந்துட்டாங்கறதுக்காக அவங்க செத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, நான் இங்க வந்ததே வேற ரீசன்காக. சாப்பர் லூஃபியும் மத்தவங்களும் இங்க வந்துட்டாங்கன்னா நாங்க கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சிருவோம்னு அடிச்சு சொல்லுவானா. கரெக்ட் தான், ஆனா முடிஞ்சா அந்த ஃப்ரீ ஏரியா விட்டு வெளியே போய் காட்டுங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது இவங்க கிட்ட வந்துட்டா தப்பிக்க முடியாதாமா. ஆக்சுவலா இவங்க இங்க வந்ததுக்கான காரணமே இது எல்லாமே நார்மல் ஜட்ஜ்மெண்ட் ரூல்ஸ்குள்ள தான் வரும். ஆனா சில சிச்சுவேஷனுங்கும் போது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறுமாமா. எந்த மாதிரி சிச்சுவேஷன் கேட்டா, அதாவது இப்ப சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய 3 பேரு எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம தப்பிச்சே காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்பதான் சாப்பர் யோசிச்சு பாக்குறான், நம்ம ஜோரோ தானே காடை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா அப்படின்னு அவன் தப்பிச்சிட்டான். அட சண்டாலா ஏக்கா தப்பிச்சிட்டியாடா, நீ தானா அந்த கல்பிரிட்னு செம்ம ஷாக்ல இருப்பான். எங்க பார்த்தா ரோபின் அவ பாட்டுக்கு போவா. என்ன இவன் நம்மள கண்டுக்காம செல்ஃபிஷா அவ பாட்டுக்கு போறா, நம்ம கூட வரலாம்ங்கிற மாதிரி சொல்லுவான். உன் கூட படாத பாடுபட்டு வர்றதுக்கு தனியா வர்றதே மேலுங்கிற மாதிரி சொல்லுவா. இங்க சாப்பர் இன்னும் ஷாக்ல தான் இருப்பான். அட மேட்டர் என்னன்னா குரூப்ல யாராச்சும் ஒருத்தர் தப்பிச்சிட்டா கூட இந்த பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து மத்தவங்க வாங்கணும். ஆனா இங்க குரூப்பே எஸ்கேப் ஆகி ஒருத்தனை மட்டும் விட்டு போயிருக்குன்னா அத்தனை பேர்த்தோட பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து இவன் தானே வாங்கணும். அதனால உன் லைஃபை இங்க நீ தான் இப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இன் கேஸ் அவங்க திரும்பி வந்தா கூட அவங்க உன்னை பார்த்துட்டு அவங்க பண்ண தப்ப உணரணும். அதாவது அவங்க நண்பன் செத்து கிடக்கிறத பார்த்தா கண்டிப்பா தப்பு பண்ணிட்டேன்னு உணர்வாங்கல்ல. சோ அதனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம உசுர கடவுளுக்கு கொடுத்துருன்னு சொல்லி பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானா. சாப்பர் முடியாதுன்னு சொல்லி ஓங்கி குத்த போவான். ஆனா அவன் ஆயுதம் தான் ஷார்ப்பா இருக்கே. சாப்பர் கையில குத்தி அவனை கீழே போட்டு ஒரே அமுக்கு, அவ்வளவுதான். அடுத்த சொருகுனா ஆள் காலி. இதுல செத்துருப்பான்னு வேற சொல்லுவான். சாப்பருக்கு இங்க அள்ளு விடும், அவ்வளவுதான் நம்ம காலின்னு சொல்லி நடுங்கிட்டு இருப்பான். அந்த டைம் இந்த ஷுராங்கிறவன் அப்படியே ஜர்க்காயி திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஸ்கை நைட்டு அப்படியே பாஞ்சு வந்து ஒரே அடி. அதுக்கப்புறம் கேத்தா உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி தம்பி, இனி உன்னை நான் பாத்துக்கிறேன். உன்னை ஸ்கை நைட்டு வந்துட்டியாயான்னு ஆனந்த கண்ணீர். பரவாயில்லையே, வராத கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கீங்க, ஒரு கை பார்த்தலான்னு 2 பேரும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. 2 பேர்த்தோட அனிமலுமே பறக்குங்கிறதுனால ஸ்கையிலேயே சண்டை. சாப்பர் கீழ இருந்து சேர பண்ணிட்டு இருப்பான், ஸ்கை நைட்டுன்னு. ஸ்கை நைட்டுக்கு ஆப்பனன்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே அவனோட பியர்ஸ் கிட்ட ரஃபாவே சண்டை போடு, இன்னைக்கு அவனை வச்சு செய்யணும்பா. இங்க ஷுராங்கிறவன் இந்த பழைய காடுக்கு இங்க என்ன வேலை, சரி எவனா தான் என்ன, ஒரு கை பார்த்தலாமா ஃபுசான்னு அவனோட அனிமல்கிட்ட சொல்லுவான். அதுவும் தாராளமா செஞ்சிடலாங்கும். ஒரு ஐலாண்டுக்கு 2 கார்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி வெறித்தனமா ஸ்கை நைட் அட்டாக் பண்ணுவான். ஆனா என்னதான் வயசாயிருந்தாலும் ஸ்கை நைட்டும் வேற லெவல்ல டஃப் கொடுப்பான். 2 பேத்துக்கு மாத்தி வேற லெவல்ல சண்டை. அந்த டைம் திடீர்னு பார்த்தா ஸ்கை நைட்டை காணோம். எங்க போனான்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தா அவன் பின்னாடி நின்னுட்டு இருப்பான். அடங்க ஒக்கா மக்கா இவ்வளவு வேகமானு பார்த்து மிரண்டு போய் அவன் கையில இருக்க ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணுவானா. லைட்டா கண்ணத்துல மட்டும் டேமேஜ் ஆயிருக்கும். ஆனா ஸ்கை நைட் கையை நீட்டிட்டு அப்படியே ஒரு லுக் விடுவான் பாக்கணுமே. அந்த லுக்க பார்த்தே அவன் மிரண்டுருவான். அடுத்து அவன் பவரை வச்சு ஒரே அடி அப்படியே தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் கேஷுவலா பேக்ல ஒரு ஜம்ப். இத பார்த்துட்டு சாப்பர்லாம் அசந்து போய் ஸ்கை நைட் சூப்பர்னு சொல்லி கண்ணெல்லாம் பிதுங்கிற அளவுக்கு கத்திட்டு கிடப்பான். இங்க அவனால மூவ் பண்ண முடியல. அப்படியே ரத்த கலரியோட பேன்னு
விழுவானா. இங்க ஸ்கை நைட் அவனோட அனிமல் மேல கேஷுவலா ஏறிடுவான். அதே நேரம் ஃபுசாவும் ஷுராவை போய் காப்பாத்திரும். இவனை இப்படியே விட்டா கண்டிப்பா மறுபடியும் கிளப்பிட்டு வருவான். அதனால இன்னொரு காட்டணும்னு சொல்லி ஸ்கை நைட் வெறித்தனமா அட்டாக் பண்ண வருவானா. அந்த டைம் அந்த ஷுரா ஸ்கை நைட்ட பச்சை பச்சையா திட்டி, நீயே ஒரு கிரிமினல், இதெல்லாம் தெரிஞ்சுமே நீ இங்க வந்திருக்க, உன்ன மாதிரி முட்டா பயலுக்கெல்லாம் நான் யாருன்னு காட்டுறான்னு கண்ணாடி எல்லாம் மாட்டுவானா. ரைட்டா ஸ்கை நைட்டுக்கே அள்ளு விடும், ஏதோ பெருசா பண்ண போறான்னு. அப்போ ஸ்டிங் ஆடியல்னு சும்மா வெறித்தனமா கத்துவான். அப்படியே அங்க கட் பண்ணி சஞ்சய், உசோப்பு, லூஃபி இவங்களை காட்டுறாங்க. எல்லாம் பேன்னு கிடப்பானுங்க. ஏன்னா அந்த சட்டோரி வச்சு செஞ்சுட்டான்ல. நம்ம லூஃபி தான் அப்படியே கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிப்பானா. அவனை பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான். ஓ மை காட், இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் வேணா நீ பொழைச்சதுக்காக ரிவார்டா என்னோட ஃபைனல் அட்டாக்க பண்ணட்டுமான்னு ஆடிட்டு இருப்பான். லூஃபி அப்படியே செம்ம கால்ல லுக்கு விடுவானா. அவன் கையில இருக்க ஸ்டிக் அப்படியே சுத்துன்னு சுத்திட்டு சர்ப்ரைஸ் பால் டிராகன் சொல்லி அட்டாக் பண்ணுவான். அந்த டைம் டிராகன் மாதிரி ஏதோ ஒன்னு பயங்கரமா லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.